श्रवणाय ओम श्री गुरुभ्यो नमः। शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये। காய்ந்தவன் கடுவும் மஞ்சேன் கடுந்துயர் நரகும் மஞ்சேன் வேய்ந்த பூங்கோதை மாத வேட்கையின் விளைவும் அஞ்சேன் ஓய்ந்தொடுங்குளத்தனான உரங்கெழு வேங்கடந்தாள் ஆய்ந்தறியாரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே முடைகமழ் பிணம் புசிக்கும் மூலிவாழ் கூலி அஞ்சேன் நடையுலா மன்னம் மன்னார் நகையுலா மொழியும் அஞ்சேன் மடை திறந்த முதமூற்று மலர்கணான் வேங்கடந்தாள் மடை திறந்த முதமூற்று மலர்கணான் வேங்கடந்தாள் அடைகிலாதாரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே அடைகிலாதாரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே ஈர்வசி வாழும் அஞ்சேன் எழுக்கழுப்படையும் அஞ்சேன் ஊர்வசி முதலோராய யுவதிய புணர்ப்பும் அஞ்சேன் சீர்மிகு மெய்மை ஞான செம்பொருள் வேங்கடந்தாட்கு ஆர்வமில்லாதாரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே ஆர்வமில்லாரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே அம்மனாம் அஞ்சுமாறே அம்மனாம் அஞ்சுமாறே கல்வியோடு அறிவு நீதி கருத்திலே திருத்தி ஞான செல்வமோடரன்மை அன்பு சிற்பர சித்தி முத்தி வெவ்விரல் வீரம் சான்ற வித்தக மோனத்தாலே நல்லவார் என்னை ஆண்ட நம்பனை நம்பினோர்க்கே நல்லவார் எம்மை ஆண்ட நம்பனை நம்பினோர்க்கே நல்லவார் எம்மை ஆண்ட ரமணனை நம்பினோர்க்கே ரமணனை நம்பினோர்க்கே ஸ்ரீரமணனை நம்பினோர்க்கே ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாக்ஷாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்கார். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்கார். உங்கள் எல்லோரையும் இந்த அக்ஷர மணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 17வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே சேராய் எனில் மெய் நீராய் உருகி கண்ணீராற்ற அழிவேன் அருணாச்சலா என்று தன் ஆற்றாமையை தெரிவித்துக் கொள்ளுகிறார். எனக்கு உங்களுடைய அருளை தந்து உங்களோடு நான் ஒன்று கலக்கும்படியாக செய்தாலொழிய இந்த உடலே உருகி போகும்படியாக நான் கண்ணீற்றாலே அழுது அழுது உடல் கம்பி நெக்கு உருகி முடிந்தே போவேன். அது உங்களுக்கு நியாயமா அருணாச்சலா? அது உங்களுக்கு பொருத்தமாகுமா? உங்களை நம்பி வந்தவரை நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா என்று சொல்லி அழிவேன், கண்ணீற்றால் அழிவேன் என்று சொன்னதையே அப்படி அழிந்து போவதுதான் என் தலைவிதி என்றால் வேறு யாராவது என்னை காப்பாற்றுவதற்கு உங்களை தவிர இருக்கிறார்களா என்ன? நான் அழிந்து போய் தீர வேண்டும் என்பதுதான் என் தலைவிதி என்றால் அப்படித்தான் நடக்குமே தவிர எப்படியாவது வேறு யாராவது என்னை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கா? இந்த கருத்தை உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லை
நான் உய்ந்து போவதற்கு வழி இல்லை. நீங்க பண்ணாதான் உண்டு என்று முழு பொறுப்பையும் அருணாச்சலேஸ்வரருக்கு உணர்த்துகிறார். அடுத்து வருகின்ற பாடலிலே 35வது பாடல். செய்யன தள்ளில் செய்வினை சூடுமலால் உய்வகையே துரை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. செய்யன தண்டில் நிஜமா தான் கேட்கிறேன். நான் இவ்ளோ கெஞ்சறேன். நீங்க கொஞ்சம் கூட காதுலயே போட்டுக்காம, ச்சே போ! அப்படின்னு என்ன ஒதுக்கி தள்ளிவிட்டால், உதாசீனம் செய்து விட்டால், எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? நான் அளப்பரிய வினைகளை செய்து வைத்திருக்கிறேன். இங்கே செய்வினை என்று சொல்லுகிறார். இந்த செய்வினை என்பதினாலே வினைத்தொகை. செய்த வினை, செய்து கொண்டிருக்கின்ற வினை, செய்யப் போகின்ற வினை, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா, மூவினைகள். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இதத்தான் சொல்றார். இப்படி சஞ்சிதம்னா செய்து வைத்த வினைகள். பிராரப்தம் என்பது ஊழ்வினை, சஞ்சிதம் என்பது செய்வினை. தமிழ்ல செய்வினைன்னு சொன்னா வினைத்தகையா எடுத்துக்கிறது இல்ல. செய்து வைத்த வினைகள் சஞ்சிதம் என்றுதான் எடுத்துக்கொள்வார்கள். பிராரப்தம் அதாவது ஊழ்வினை. நாம் செய்து வைத்த வினைகளிலே ஒரு பகுதி நமக்கு ஊழ்வினையாக பரிணாமம் எய்தி, நமக்கு இந்த உடலை கொடுக்கின்றது. இந்த உடலுக்கு உண்டான செயல்பாடுகளை எல்லாம் நிர்ணயிக்கின்றது. நாம் எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்பதையெல்லாம் அது நிர்ணயிக்கின்றது. நாம் செய்து வைத்த வினைகள் தான் அந்த வினைகளுடைய பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. பகவான்கிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கா. ஒரு ஞானிக்கு உடல் ஏன் வருது? அப்ப அவரே ஊழ்வினை ஆட்கொள்கின்றதோ? அப்படிலாம் கேட்டிருக்கா. அவருக்கு ஒரு காலகட்டத்தில தோன்றுகின்றார். அந்த உடல் ஒரு காலகட்டத்திலே மறைகின்றது. இதெல்லாமும் அந்த ஊழ்வினையின் பயனா? சஞ்சிதமும், ஆகாமியமும் ஞானியை தாக்காது என்றால், ஊழ்வினை மட்டும் தாக்குமா? தாக்குவதில்லை என்றால் ஏன் அந்த உடல் வருகின்றது? இப்படிலாம் கேட்டிருக்கேன். பட் பகவான் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி யூனிக் சத்குரு. பகவான் ஏன் இப்ப ராமர் ஒரு தெய்வம். முருகப்பெருமான் ஏன் வருகிறார்? சூரசம்ஹாரம். ராமபிரான் ஏன் தோன்ற வேண்டி வந்தது? ராவண சம்ஹாரம். பராசக்தி சாமுண்டீஸ்வரியாக மகிஷாசுர வதம். விநாயக பெருமான் அந்த மூஷிகா சூரன். ஒரு தெய்வத்துக்கும் ஒத்தொத்தருக்கும் ஒரு காரணம் உண்டு. சில ஞானிகள் எவ்வளவோ ஜென்மங்கள்ல செய்து வைத்த புண்ணியத்தினாலே இந்த உடல் எடுத்து இந்த பிறவியில ஞானத்தை அடைகின்றார்கள். பகவானுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமோ? ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு காரணம் சொல்லலாம். சாக்ஷாத் சங்கரரே நம்மிடையே தோன்றினார். அவருக்கு ஒரு பர்ப்பஸ் இருந்தது. இந்த சனாதன தர்மத்தை புதுப்பிக்க வேண்டும். 72 மதங்களாக ஒரு தெய்வ வழிபாடுகளாக பிரிந்து கிடக்கின்ற இந்து மதத்தை சம்மத ஸ்தாபனம் செய்து ஒன்றாக்க வேண்டும். இன்னைக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா ஒன்றா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரண புருஷர் பகவத் பாதாள். இந்த நாட்டுல பிறந்திருக்கின்ற இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி,
ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டின் மீது பக்தி வைப்பார்கள், தேசபக்தி உடையவர்களாக இருப்பார்களேயானால், இந்த நாட்டை ஒன்றாக்கியவர், இந்த நாட்டுக்கு ஒரு மாபெரும் ஒரு பணி செய்தவர், தலையாய புருஷன் சங்கர பகவத்பாதா. புத்த மதம் இந்த நாட்டையே விழுங்கி விடுகின்ற ஒரு நிலை தோன்றிய போது அதற்கு தடுத்து நிறுத்தியவர் அந்த மகாபிரபு. இப்படி ஒரு ஒரு காரணம் இருக்கு. பகவானுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? அந்த ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய சிஷ்யராக வந்த அஸ்தாமலகருக்கு காரணம் சொல்ல முடியும். அது சின்ன குழந்தையா இருக்கும்போது அவ அம்மா யமுனா நதி கரையில நீராடும் பொழுது கவனக்குறைவினாலே இந்த குழந்தை அந்த அலையிலே போய் இறந்து விடுகின்றது. அதைக் கண்டு துக்கிக்கின்ற அந்த தாயினுடைய துயரத்தை தாங்க முடியாமல் அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு யோகி, ஒரு ஞானி அந்த குழந்தையின் உடலிலே புகுந்தார். அதனால தான் சங்கர பகவத்பாதாள் வர வரைக்கும் அது வாயே திறக்கல. அஸ்தாமலகியம் சங்கரரே பாடுறார் அந்த குழந்தை சொன்ன வார்த்தைகள. சரி, இவன் இவன் அவ அப்பா அம்மா கிட்ட இது உமக்கு இந்த பிள்ளையினால் ஒரு பிரயோஜனமும் இராது. இவன் நம்பாது இருக்கட்டும். என்கிட்ட இருக்கட்டும் இந்த குழந்தைன்னு அழைச்சுன்னு போயிடுறார். இப்படி அஸ்தாமலகர் ஞானியா இருக்கு. எடுத்தெடுப்பிலே ஞானியா இருப்பதற்கு காரணம் இருக்கு. பகவானுக்கு என்ன சொல்ல முடியும்? முருகனார் சொல்றார், "உரை பயின்ற தவப்பயனை தந்திடக் காண் சாழலோ, தரை பயின்ற தவப்பயனை தந்திடக் காண் சாழலோ." பூமாதேவி பல்லாயிரம் வருடங்களாக அப்படியே துடிதுடித்து உங்களுடைய திருவடி என் மேல படாதா அப்படின்னு கெஞ்சின்னு தவம் இருந்தாளாம். அந்த தவத்துக்காகத்தான் சர்வேஸ்வரன் பகவானாக இறங்கி வந்தார். அதனால தான் அருணாச்சலத்துல அவரு செருப்பே போடாம காலணிகளே அணியாமல் வாழ்ந்தார். பூமாதேவி செய்த தவப்பயன் அவர் நம்மகிட்ட வந்தார் என்றது. வேற ஒண்ணும் காரணமே இல்லையே. அது காரணமில்லா கருணைக் கடல். இப்படி பகவான் கிட்ட போய் இவரு உங்களுக்கு பிராரப்தம் இருக்கான்னா, என்ன பிராரப்தம் அதனால தான் சொல்றார். கைமயூரா பதி இறந்தால் கைமயூரா பத்தினி என் ஜாதது போல் 3 மனைவிகள் ஒருத்தனுக்கு இருந்தா, அவன் இறந்து விட்டால் ஒருத்தரே ஒருத்தர் மட்டும் விதவை ஆக இல்லாமல் இருப்பாளா என்ன? மத்த 2ம் ஆகும் பிராரப்தம் மட்டும் இருக்கும்ன்றது அப்படித்தான் என்கிறார் பகவான். அது ஞானியினுடைய உண்மை நிலை. ஆனால் இங்கே அவர் நம்முடைய நிலைமைக்கு இறங்கி வருகிறார். நாம் வினைகளை செய்து வைத்திருக்கிறோம். இந்த வினைகள் நம்மை துன்புறுத்துகின்றன. இந்த பாவ புண்ணியங்கள் இந்த வினைகளை ஆற்றி சஞ்சித வினைகளை ஆற்றி வைத்திருக்கின்றன. அதிலே இந்த பிராரப்தம் என்ற ஊழ்வினை என்பதை அனுபவித்து ஓரளவு அத தீர்க்கிறோம். இப்படி இந்த அப்போ தீர்க்கிறோன்ற பேர்ல நம்மளுடைய அறியாமையினால மேலும் சேர்த்துக்கிறோம். ஆகாமியம். எதிர் சேர்வினைன்னு தமிழில். எதிர்காலத்திலே நமக்கு வந்து சேரக்கூடிய வினைகள். அத முதல்ல நிறுத்தணும். அதுக்கு நான் யார் தான் மிகச்சிறந்த உபாயம். இப்படி வினைகளை செய்து கொண்டே போய் மேலும் மேலும் சஞ்சிதத்தை பெருக்குகின்றோமே தவிர, அதனால் அதுல ஒரு பகுதி உள்வினையாக மாறி மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வினைகளுடைய பயன்கள், வினை பயன்ல பாவ புண்ணியங்கள் தான் சொல்றோம். புண்ணிய பாவங்கள்னு சொல்றது இல்ல. பாவம் தான் நம்மள பயமுறுத்துறது முதல்ல. யாதுமாகி நின்றாய் காளி எதிலும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தாயே உந்தன் லீலை அன்றோ. மகாகவி. அங்கே அவன் தீது நன்மைன்னு தான் சொல்றார். நன்மை தீமைன்னு சொல்றார். நமக்கு உள்ளத்துல உடனே எடுத்த உடனே நம்ம பயமுறுத்துவது பாவம் தான். பாவத்தை தொலைக்கணுமேன்றதுதான். ஆனா புண்ணியத்த தொலைக்கணுமேன்னு யாரும் அப்படி ஒண்ணும் வேண்டிக்கிறதா தெரியல. ஏன்னா, புண்ணியத்த தொலைச்சா தான் ஆத்ம ஞானம். புண்ணியத்தையும் தொலைக்கலன்னா, யூ ஹேவ் டு கோ டு சொர்க்கலோகா. அந்த புண்ணியத்தினுடைய பயன்களை எல்லாம் அனுபவிச்சு தீர்த்து மறுபடியும் இந்த கர்ம பூமிக்கு வந்து ஆத்ம ஞானத்துக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா எல்லாருக்கும் பயப்படுறது பாவம் தான்.
மணிவாசகர் கூட கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீதும் நன்றும் முழுதும் நீ. நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. நான் திகைச்சு போய் நிக்கிறேன்ப்பா. என்ன நீ தேற்றணுமா வாடாமா? திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. இதத்தான் இங்க கேட்கிறார். செய்யெனத் தள்ளி செய்வினை. அங்கேயும் அவர் பாருங்க, தீதும் நன்றும் முழு எல்லாம் நீ. தீதும் நன்றும் தான் சொல்றாரு அங்கேயும். அது பாவம் தான் எல்லாருக்குமே முதல்ல வந்து நிக்கிறது. இந்த பாவத்தினுடைய பலன் நம்மை மிக கடுமையாக துன்புறுத்துவதினாலே அந்த துன்பத்துக்கு பயந்து அப்படி பாவத்தை முதல்ல நீக்கணும்னு அதுக்கு நம்ம பிரயத்தனங்கள் பண்றோம். நிறைய அன்னதானம் பண்றது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சா நம்ம செய்து வைத்த பாவங்கள் ஓரளவு குறையும். அதனுடைய எஃபெக்ட் குறையும். இறைவனுடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த வாழ்க்கை தத்துவமே. பட் பகவான் கிட்ட வரும்போது தான் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நான் யார்? இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்கிற இந்த நான் யார்? என்னைக்கு என்னை தெரிந்து கொள்ளாமல் எனக்கு நடக்கின்ற மத்த எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதனாலே என்ன பிரயோஜனம்ன்ற அந்த ஞானம் ஒருவனுக்கு வருவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதுதான் பகவானுடைய அவதார நோக்கம். நான் யார் தான். அத நமக்கு புரிய வைக்கிறது தான். ஆனா பகவான் ரொம்ப அனாயாசமா அத நமக்கு புரிய வைக்கிறார். ரொம்ப புரிய வைக்கவே இயலாத ஒன்றை மௌனத்தினாலேயே அவர் புரிய வைத்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த பாவத்தை நினைத்து நாம் பயப்படுகிறோம் என்ற அந்த உணர்வை, அந்த உணர்ச்சியை, அந்த பயத்தை இந்த அதற்காகவே இந்த கண்ணியை வைக்கிறார். செய்யனத் தள்ளி போ நீ தள்ளிட்டா செய்வினை சுடுமலால் நான் செய்து வைத்த வினைகள் என்னை சுட்டெரிக்கும் ஆதலால் அந்த துன்பத்தை தாங்க முடியாதாக உய்வகை ஏதுரை அருணாச்சல். இதிலிருந்து நான் உய்ந்து போகும் வகை என்னன்னு நீங்க தான் சொல்லணும் அருணாச்சல். உய்வகை ஏது? இப்படி முன்வினையோ, பின்வினையோ, சேர்வினையோ, செய்வினையோ, ஊழ்வினையோ ஒன்றுமே இல்லாத ஒருவர் நமக்காக என்ன வினை தாக்கி என்னை அழித்து சுட்டு எரித்தால் நான் என்னப்பா பண்ணுவேன்? அப்படின்னு நமக்காக வேண்டுகிறார். இத வேற மாரி விளைவு கூறல் அனுபவம் என்றெல்லாம் மாத்தவே முடியாது. இது அடியவராகவே பகவான் மாடி வருகிறார். உங்கள விட்டா வேற யார் இருக்கா எனக்குன்றத ரொம்ப ஆணித்தரமாக கேட்க விரும்புவார். உய்வகை ஏதுரை செய்யெனத் தள்ளில். நீங்களே என்ன தள்ளிவிட்டா, வேறு எவரே என்னை காப்பாற்றுவார்? எனக்கு உய்வகை வேறு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே! நீங்க தான் என்ன காப்பாற்றி ஆக வேண்டும் என்கிறார். இதத்தான் இந்த வினைகள் என்னை மிக கடுமையாக தாக்கும் பொழுது, சூறாவளி காற்று போல தாக்கினால், அந்த சூறாவளியிலே அகப்பட்டுக் கொண்ட சூறைக்காற்றிலே அகப்பட்டுக் கொண்ட ஒரு கப்பல், அந்த கப்பலுக்கு தலைவனும் இல்லாவிட்டால், கேப்டனே இல்லாத ஒரு மாலுமி அதை வழிநடத்திச் செல்லுகின்ற திறமையாக அந்த சூறாவளி காற்றிலிருந்து அதை தப்பிக்க வைத்து, அதை வழிநடத்தி வெளியே அதை காப்பாற்றுகின்ற ஒரு தலைவன் கூட அந்த கப்பலுக்கு இல்லை என்றால், அவன் கதி என்ன? அந்த கப்பலின் கதி என்ன ஆகும்? அததான் அவரு பின்னாடி வர இதுல சொல்றார். "மாகாற்றலைகளம் ஆகாது எனைக் காத்தருள் அருணாச்சலா" என்கிறார். இன்னொரு உதாரணம் ஒரு பைங்கொடியாய் நான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கோடாய்க்கா அருணாச்சலா. ஒரு பசுமையான தளிர் கொடி. அது த ப பரவி படர்வதற்கு ஒரு கொழுகொம்பு இல்லாவிட்டால், பற்றுக்கோடு இல்லாவிட்டால், அது எவ்வளவு தத்தளிக்கும். அது மாரி நான் ஆயிடக்கூடாதப்பா என்று இந்த வினைகள் தாக்குவதை அப்படி உதாரணங்கள் கொடுத்து பின்னாலேயும் இதையெல்லாம் சொல்லுகிறார். இன்னொன்று
நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறது இன்னொரு அர்த்தம். செய்வினை சுடுமணால்னு சொல்லும் பொழுதே, நான் நெறைய குற்றங்கள் பண்ணியிருக்கேன். நெறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு நெறைய வினைகள் சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்றது தான். ஐ டோட்டலி அக்செப்ட். நான் ஒண்ணும் பண்ணலையேன்னு வீண் பேச்சு பேசல. அது இன்னும் வொர்ஸ்ட். ஒருத்தர் தப்பு பண்ணா, "ஏன்பா இப்படி பண்றேன்னா?" நான் எங்க தப்பு பண்ணேன்ட்டு அப்புறம் பேச்சே இல்லையே! இங்க அப்படி இல்ல. நான் உண்மை நிலையை ஒத்துக்கிறேன். நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்ப எனக்கு தெரியல. அறியாமையினாலே, அகந்தையினாலே தூண்டப்பட்டு எவ்வளவோ பண்ணிட்டேன். பட் உங்க பொசிஷன்லேருந்து பாருங்க அருணாச்சலா. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. இவன் தப்பு பண்ணிட்டான். இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அவன் தப்பு பண்ணிட்டான். அவன் லாயக்கு. இப்படியே எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா நீங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுமே! குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்ற தமிழ் பழமொழியே அதனால தானே வந்தது. சாதாரண உலக வாழ்க்கையிலேயே நம்ம உறவினர்களோ, சுற்றத்தார்களோ தப்பு பண்ணா, ஏதோ ஜஸ்ட் கேரி ஆன். ஏதோ பண்ணா, அப்புறம் அவ சாரி கூட சொல்ல மாட்டா. ஆனா, வந்து நிப்பா, இல்ல ஒரு ஃபோன பண்ணுவா, நம்மகிட்ட பழைய மாரி இருக்கணும்னு ஆசைப்படுவா. அப்ப நம்ப மூஞ்சி திருப்பின்னு போக்கூடாது. அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லப்படும். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. குற்றமற்றவர் யாரு? அப்படி யார் இருக்கா? குற்றமே பண்ணாதவா யார் இருக்கா? ஆஞ்சநேய சுவாமி ராவண சம்ஹாரத்துக்கு அப்புறம் பிராட்டியார போய் பார்க்கும் பொழுது, அந்த ராட்சசிகள பார்த்தோன சொல்ல முடியாத கோவம் வருது அவருக்கு. அப்ப அவருக்கு அங்க பிராட்டியார் மட்டும் இல்லன்னா, அடுத்த நிமிஷம் கதைய எடுத்து 4 பேரையும் 4 வெட்டு. ஒரே அவ்ளோ த பிளட் பாயில்ஸ்ன்னுவாங்க. அந்த மாரி இருக்கு அவருக்கு. ஏன்னா, கண்ணெதிர அவர் பார்த்தவர். இப்ப நம்மலாம் கேட்கிறோம். ராட்சசிகள் பிராட்டியாரை, தாயாரை துன்புறுத்தினார்ன்னா, ராமாயணத்துல நமக்கு ஒரு 4 வார்த்தைகள். ஆனா, ஆஞ்சநேய சுவாமிக்கு அப்படி இல்லையே! நேரா பார்த்துருக்காரே! அதுவும் எவ்ளோ நேரம் மணிக்கணக்குல இவா துன்புறுத்துறதும், ராவணன் மிரட்டுறதும், ராவணன் எல்லார்கிட்டயும் இவள எப்படியாவது வழிக்கு கொண்டு வாங்க. இல்லன்னா வெட்டி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அனுப்புங்க. அப்படின்னு கோச்சின்னு போறதும், இவ உடனே ஒரு எப்பவுமே தலைவன் ஒண்ணு சொல்ட்டா கீழ இருக்கவ அதோட 10 மடங்கு பண்ணுவா. எல்லாம் நேர்ல பார்த்துருக்காரே! அப்போ உத்தரவு கேட்கிறார். பிராட்டியா இருக்கும்போது தலை இருக்கும்போது வாலாடக்கூடாதுன்னு. தாயே எனக்கு கொஞ்சம் அம்மா எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் குடுங்க எனக்குன்னு. அவ்ளோ கோவத்தோட கேட்கிறார். அந்த கோவத்தெல்லாம் பிராட்டியாரும் முழுமையாக உணர்கிறார்கள். அப்பதான் சொல்றா, "எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்." மாருதி, இவ அப்படிலாம் பிஹேவ் பண்ணதுக்கு காரணம் அவருடைய தலைவன். இப்ப அவனே இல்லன்ற, இவாள இந்த அம்ப நொந்துப்பானே. அம்பு என்ன பண்ணும்? இன்னொரு விஷயமும் இருக்கு ஆஞ்சநேயா. தப்பு பண்ணாதவா உலகத்துல யார்? அதனால தான் ஆஞ்சநேய சுவாமி சொல்றார். அவரு ஆஞ்சநேய ராம, சீதா ஸ்லோகத்துல சொல்றார். சரணாகதி செய்வோர்களையெல்லாம் சர்வ நிச்சயமாக காப்பாற்றுவன் எம்பிரான் ராமபிரான். தாயார் எப்படி தெரியுமா? சரணம் அடையாதவர்களையும் காப்பாற்றுபவள் என் தாய். தாயாருடைய பெருங்கருணைக்கு ஒரு எல்லையே இல்ல. எவ்ளோ கஷ்டப்பட்டா. 10 மாசம். டே இன் டே இன் அண்ட் டே அவுட். தூக்கம் தூக்கம் கூட முடியல பாவம். தூக்க விடமாட்டா. தூங்க விடமாட்டா. இந்த ராட்சசிய. ராட்சசின்னு ஏன் அவளுக்கெல்லாம் பேரு? அப்பேற்பட்டவளுக்கு அப்படி ஒரு கருணை. அவர்கள் சரணமடைந்தார்களா? அப்படி இல்லையே. அதனால தான் சொல்றார் ஆஞ்சநேய சுவாமி. சரணம் அடையாதவர்களையும் காப்பாற்றுபவள் என் தாயார். அதான் அம்மான்றது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில சில விசித்திரமா சில பேர பார்த்துருக்கேன். அவ முதுகுல குத்துவா. டோட்டலா அழிச்சே போடணுன்ட்டு எல்லா வேலையும் பண்ணுவா. அதெல்லாம் மீறி பகவான் நம்மள காப்பாத்தி அ ஒண்ணுமே அவளால பண்ண முடியலன்னா, நம்ம அவக்கு மேல நமக்கு கோவமும் இல்ல. பழைய மாரி ஒட்டிக்கவும் முடியல. நம்ம ஒதுங்கி இருந்துடலாம் அப்டின்னா, அவளே "வி ஷுட் மூவ் ஆன்." ஏதோ தப்பு நடக்கிறது தான்.
அதான் உட்டுற வேண்டாமா? இன்னும் பகவான் பக்தன்னு சொல்லிட்டு, அதையே இப்ப நெனச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவளே வந்து சொல்லுவா. லோகோ பின்ன ருச்சின்னு உலக மக்கள் பலவிதம். நம்ப சொன்னா அர்த்தம் இருக்கு. நான் எவ்வளோ தப்பு பண்ட்டேன். என்ன பண்ணுங்கன்னு. நான் அப்படித்தான் தப்பு பண்ணேன். நீ அதெல்லாம் ஏன் பொருட்படுத்துற? நீ பகவான் டிவோட்டியாச்சேன்றது ஒரு விசித்திரமான ஆர்குமென்ட். அதெல்லாம் கூட நான் கேட்டுருக்கேன். ஆனா, நார்மலா பேசுற "உய்வகை ஏதுரை" நான் தப்பு பண்ணிட்டேன். அத பொருட்படுத்தாமல் என்ன நீங்க காப்பாத்துங்கோ. அப்படின்றது திருவாசகத்துல குழைத்தப்பத்துல மணிவாசக பெருந்தகை சொல்றார். குன்றே அனைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் எந்தோன் மூக்கண் எம்மானே. குன்றே அறைய குற்றங்கள். மலை போல குற்றங்களை செஞ்சு வச்சிருக்கேன். அதையெல்லாம் குணமாவென்றே நீ கொண்டால். இப்போ நம்மாத்து குழந்தை ஒண்ணு இருக்கு. எதிராத்துல போய் கிரிக்கெட் ஆடுறேன்னு ஆடி கண்ணாடி உடைச்சுட்டு வந்துருது. இப்போ நம்ம நம்ம என்ன சொல்வோம்? "அப்பா! என்னமோ கிரிக்கெட்டு, என்னமோ பேட்டிங்கு, என்ன பவரு, என்ன எதிராத்து கண்ணாடியே உடைச்சுட்டு வந்துடுத்து என் குழந்தை" அப்படின்னு பெருமையா தான் சொல்லிப்போம். ஏன்டா போய் உடைச்சான்னு கோச்சிப்போம். எதிராத்து அவ தான் வந்து கோச்சினா, "நான் உங்களுக்கு கண்ணாடிலாம் போட்டு குடுத்துர்றேன். தயவுசெய்து கோச்சிக்காதீங்க." அப்படி நீ குணமா எடுத்துக்க வேண்டாமா? "பிள்ளை பிழைத்த பிழையுண்டேல் அப்பிழையை" முருகனார் சொல்றார். "தல்லை பொறுத்தொள்ளத் தக்கதுபோல் ஏதும்" பிள்ளை பிழைத்த பிழை உண்டேல் ஏதோ குழந்தை தப்பு பண்ணித்துன்னா, தல்லைனா அம்மா. பொறுக்கத்தக்கது போல் அம்மா அத பொறுத்துக்கிறத போல ஏதும் அறிந்து அறியாமல் ஆற்று பிழை உண்டேல் நான் தெரிஞ்சோ தெரியாமயோ ஏதோ தப்பு பண்ணிட்டா, மறந்து மதியாதே மகிழ்ந்து உவத்தி தாட்கே அத மறந்துட்டு, அத ஒரு மதியாதே ம ம ம ம அத ஒரு பொருட்டா மதிக்காம மகிழ்ந்து உவத்தி, "ஆஹா! என் குழந்தை எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு பாத்தியா?" அப்படின்னு மகிழ்ந்து உவத்தி தாட்கே பிழைக்கும் அதுவும் பிழை பொறுப்பம் என்ப ஒழுக்க நமக்கு என்று இவ்வுலகம் அறிந்ததே என்கிறார் முருகனார். பிழைக்கும் அதுவும். நான் அப்படி தப்பு பண்ணிட்டே தான் இருப்பேன்றாரு அவர் முருகனார். நான் இவ்வளோ நாள் பண்ணிட்டேன். பகவானாவது அருணாச்சலேஸ்வரர் நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். என்ன நீங்க காப்பாத்துங்க. என்ன பண்ண விடாம காப்பாத்துங்க. அப்படிலாம் கேட்கிறார். முருகனார் அப்படி இல்ல. பிழைக்கும் அதுவும். நான் தப்பு பண்ணிட்டே இருக்கிறது என் நேச்சர். நான் என்ன பண்ண முடியும்? பிழை பொறுப்பம் என்ப. நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அத பொறுத்து, பொறுத்து என்னை காப்பாத்திக் கொண்டே இருப்பது என்பதும், ஒழுக்க நமக்கு என்று நம்ம 2 பேருக்கும் இருக்கின்ற உறவு முறை, இந்த ஒழுக்க முறை இதுதான் என்பது, உங்களுக்கு எனக்கு மட்டுமா தெரியும் பகவானே! உலகம் அறிந்ததே! உலகத்துக்கே தெரியுமே! என்ன நீங்க காப்பாத்தி தான் ஆகணும். அப்படி அடம் பிடிக்கிறார் ரமண புராணத்துல முருகனார். அதாவது தலைவனிடத்தில் ஒரு பரமனிடத்திலே தன்னுடைய தலைவனிடத்திலே ஒரு பக்தன் என்ன பேசினாலும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. உண்மையில சொல்லப்போனா, இந்த அக்ஷரமண மாலைக்கு அர்த்தமே கிடையாது. அது ஒரு உணர்ச்சி வெள்ளம். தோன்றதெல்லாம் சொல்லின்னு போ வேண்டியது தான். அது ஒரு இன்பம். அதனால தான் அதுக்கு பேரே நான் மணமாலை இன்பம்னு பேரு வச்சேன். மணமாலை இன்பம் எனும் அக்ஷரமணமாலை விளக்க உரைன்னு ஒரு பெரிய தலைப்பு வச்சு அந்த புக்குக்கு. அத பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் திட்டத்த உருவாக்கியிருக்கோம். அதனால தான் அவர் சொல்றார், மணிவாசகர் சொல்றார், "குன்றே அடைய குற்றங்கள். நீ குணமாம் என்றே நீ அதெல்லாம் குணமா நீ எடுத்துக்கயேன். அதை ஏன் குற்றமா பார்க்கிற? என்தான் கெட்டது? என்னப்பா கெட்டுப் போச்சு இப்போ? இறங்கிடா என் மீது கருணை காட்டு. எந்தோன் முக்கண் எம்மானே" என்கிறார். இப்படி இந்த "செய்யெனத் தள்ளிர்" என்பதுல முதல்ல 20வது பாட்டுல சொன்னாரு, "அருள் கூர்ந்தெனை சேர்ந்தருள். உன்னுடைய அருள் பெருகி என்னை உன்னோட ஒன்றாக்கிக் கொள், சேர்ந்தருள்" என்ற அந்த பிரார்த்தனையினுடைய அது தலன்னா இது பூ. அந்த ஒரே நாணயத்துக்கு அது தலைப்பக்கம்னா இது பூ. மறுபக்கம் "செய்யென தள்ளி" போன்னு என்னை புறக்கணிக்கிற ஆகவே ஆகாது. என்ன தள்ளிடாதேன்னு என்ன அர்த்தம்? சேர்த்துக்கோன்னு அர்த்தம். இது இப்படி. அடுத்த பாட்டில் "உய்வகை ஏது உரைன்னு" கேட்டார் இல்லையா? எனக்கு ஏதாவது சொல்லிக் குடுங்கன்னு சொல்றாரு இல்லையா? எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்க. என்ன சரி பண்ணுங்க. "செய்யெனத் தள்ளின் செய்வினை சுடுமலால் உய்வகை ஏதுரை" அதுக்கு எனக்கு ஏதாவது சொல்லுங்க. உரைனாக்கா சொல்லுங்க.
கான்கிரீட்டா யூ டெல் மீ சம்திங், சம் கைடன்ஸ், ஒரு உபதேசம். அதான் ஒரு மொழி எனக்கு குடுங்க, சொல்லிக் குடுங்க. நான் உய்து போவதற்கு. அப்படி அருணாச்சலேஸ்வரன் இவருக்கு சொல்லிக் குடுத்தார். அவர் என்ன சொல்லிக் குடுத்தார்? அப்படின்றத அடுத்த பாட்டுல இதுதான் நான் மறுபடியும், மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். முதல்லேருந்து. அக்ஷரமணமாலையில ஒரு கன்னிக்கும், அடுத்து வருகின்ற கன்னிக்கும் ஒரு கருத்து தொடர்ச்சி இருக்கு. கருத்து தொடர்பு இருக்கு. 36வது பாடல். சொல்லாது சொல்லி நீ சொல்லறனில்லென்று சும்மாவிருந்தாய் அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. எனக்கு என்ன தெரியுமா சொல்லிக் குடுத்தீங்க? சொல்லாது சொல்லி நீ, மௌனத்தினால சொல்லிக் குடுத்தீங்க. சொல்லற நில்லென்று. நீயும் வாய திறக்காத. மௌனத்திலே இரு. மௌனத்திலே ஆழ்ந்து போ. சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சல. நீங்களும் மௌனத்திலேயே இருந்தீங்க. நீங்க மௌனத்திலேயே இருக்கீங்க. என்னையும் நீங்க மௌனத்திலேயே இருன்னு சொல்லிக் குடுத்தீங்க. அண்ட் மேலும் நீங்க மௌனத்திலேயே இருந்துட்டும் இருக்கீங்க. இதுதான் நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்தது என்று அந்த மௌனோபதேசத்தை இங்கே கூறுகின்றார். அதிசூக்ஷ்மமாக முதல்லயே ஒரு வாட்டி பார்த்தோம் நம்ப. நிச்சலனமாக இருக்கப்பட்ட ஒன்று. அதிசூக்ஷ்மமாக இருக்கப்பட்ட ஒன்று. அத நம்முடைய மனதையும் நிச்சலனமாகவும், அதிசூக்ஷ்மமாகவும் மாற்றினாலொழிய, ஆக்கினாலொழிய, அந்த வஸ்து தரிசனம் நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த வஸ்து நமக்கு புலப்படுவதில்லை. ஒரு ஒரு கடப்பாரையை எடுத்து பட்டு வஸ்திரத்தினுடைய தரத்த நிர்ணயிக்க முடியுமா? சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு தீபத்தை வைத்துக்கொண்டு, ஒரு பொன்னினுடைய தரத்த ஆராய்ந்து பார்க்க முடியுமா? ஒரு ஸ்டெடி லைட் வேணும் எதுக்கும். அது மாரி, இந்த மனம் என்பது நிச்சலனமாக்கப்பட வேண்டும். அதிசூக்ஷ்மமாக சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் என்கிறாரே மணிவாசகர் பொழுது, அப்படி அது தேய்ந்து தேய்ந்து அந்த மனம் ஏகவஸ்துவாக இல்லாமல் போக வேண்டும். அப்படி தான் அதை அறிய முடியுமே தவிர, வேறு வழி இல்லை என்பதினாலே, அருணாச்சலேஸ்வரர் நம்மை பொறுத்தவரையிலே மௌனமாக இருந்தார். இப்படி நீயும் மௌனமாக இருந்து அவர் வழி காண்பித்தார், உபதேசித்தார். சனகாதியருக்கும் அப்படித்தான் உபதேசித்தார். அப்படி அந்த உபதேசத்தினால் தான் ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இத அருணாச்சலேஸ்வரர் பகவானுக்கு கற்றுக் கொடுத்தார். பகவான் முருகனாருக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படித்தான் அது குரு சிஷ்ய பரம்பரை தொடர்ந்து இப்படித்தான் வருகின்றது. அருணாச்சலத்துக்கு வந்துவிட்டாலே அமைதியும் மோனமும் தான் நம்முடைய அஸ்திரங்களாக விளங்குகின்றன. நம்முடைய அகந்தையை அழிப்பதற்கு. இப்பொழுது சத்குருவானவர் சும்மா இருப்பதை பார்த்தால், அவர் அமைதியா இருக்கிறத பார்த்தால், ஒரு விவேகியான சீடன் என்ன செய்வான்? வார்த்தைகளினாலே இந்த ஆன்ம வஸ்துவை விவரித்தல், அது சொல்பவன், சொல்லுதல், சொல்லப்படு பொருள் என்று 3ஆக பிரித்து விடுவதினால், அந்த சொல்லாலே வஸ்துவை விளக்க இயலாத உண்மையை உணர்கிறான். அப்போ குருவைப் போல தானும் சும்மா இருக்கிறான். அந்த வஸ்துவை தரிசனம் செய்கிறான். இதுதான் உபதேசமாக பகவான் எனக்கு கொடுத்தார் என்கிறார். அதே போல தன்னை வஸ்துவாக உணர்ந்து வினைப்பயன்களாகிய பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டு திகழும் சத்குரு வினைகளை ஏதும் செய்யாத முற்றிலும் அகர்த்தாவாக இருக்கிறார். அப்படி அவர் முற்றிலும் அகர்த்தாவாக இருந்து தானாய் இருத்தலே, தானாக தழைத்தலே அவர் அவரிடத்திலே வந்து சேர்கின்ற அடியவருடைய ஜீவபோத செயல்பாடுகளை எல்லாம் ஒடுக்கி ஆன்ம அறிவை அவர்களுக்கு உண்டாக்குகின்றது.
இவ்வாறு தானும் அகர்த்தாவாக இருந்து கொண்டு தன்னுடைய அடியவர்களையும் ஆன்ம வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதே, அவர்களையும் முற்றிலும் அகர்த்தாவாக மாற்றுவதே அவர் ஆற்றுகின்ற மாபெரும் காரியம். இது ஆச்சரியமா இல்லையா? குருவாச்சக கோவையில இத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். "அடைந்தவர்க்கு பின்னுமொன்றை ஆணையிடுவோம். அடைந்த கொடும் கூற்று விதியாவாம். அடைந்தவர்க்கு பின்னும் ஒன்றை ஆணையிடுவோம். அடைந்த கொடும் கூற்று விதியாவான். அடைந்தவரை செய்வன செய்து முடித்தோரா தீர்ப்போனே தெய்வாரு குருவாகத்தே." குருவாச்சக கோவை 271வது பாடல். அடைந்தவர்க்கு பின்னும் ஒன்றே ஆணையிடுவோம். தன்னை சரணாகதி செய்த சீடனுக்கு, "இவ்வளோ நாள் நீ பண்ணதெல்லாம் தப்புப்பா. நான் சொல்றேன் கேளு. அந்த மாரி நீ பண்ணுன்னு ஆணையிடுவோம். அடைந்த கொடும் கூற்று விதி ஆவான்." அந்த சீடன் அடைந்த கொடும் கூற்று, அந்த சீடன் அடைந்த யமனாகிறான். விதி ஆவான். விதினா பிரம்மா. அந்த சீடன் அடைந்த கொடும் யமனாகவும், பிரம்மாவாகவும் ஆகிறான். ஏன்னா, இந்த புதுசா சொல்ற குரு சொன்ன புதியதான ஒரு விஷயத்தை செய்து, அதனால் ஏற்படுகின்ற பாவ புண்ணியங்களை அடைந்து, அதனாலே அந்த யமனிடத்தில் அகப்பட்டு கண்டு மாய்ந்து, பிறகு பிரம்மாவினாலே மீண்டும் படைக்கப்படுகிறான். சோ, அந்த குரு தான் மூல காரணம். அந்த சீடன் மறுபடியும் பிறப்பதற்கு அவனுக்கு பிரம்மாவாகவும், யமனாகவும் அந்த புதிய குரு தான் ஆகிறார். அப்படி அவர் அப்பொழுது உண்மையான குரு அல்ல. அப்ப யார் உண்மையான குரு? அடைந்தவரை, தன்னிடம் சரணாகதி செய்தவரை, தானே கதி என்று உற்றவரை, செய்வன செய்து முடித்தோரா, கிருதகிருத்தியன்னு சொல்றோம். எதை செய்ய வேண்டுமோ அதை நீ செய்து முடித்து விட்டாயப்பா. இவ்வளோ நாள் நீ பண்ண காரியங்கள் போறோம். இப்போ அமைதியா உக்கார். ஒண்ணுமே பண்ணாத. அப்படி அவனை செய்தவனை செய்து முடித்தோரா தீர்ப்போனே. அவன் மறுபடியும் எந்த விதமான காரியங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் முற்றிலும் அவரையும் முற்றிலும் ஒரு முழு அக்கர்த்தாவாக மாற்றுபவரே. தெய்வ அருள் குருவாக தேர். அவர்தான் தெய்வம். அவர்தான் அருள். அவர்தான் குரு. அதாவது காட், கிரேஸ் அண்ட் குரு. காட், குரு அண்ட் கிரேஸ் என்பார். அவர்தான் அவனுக்கு தெய்வம். அவர்தான் அந்த அந்த தெய்வம் தான் தெய்வ அருள். அவர்தான் குருவாக அவன் முன்னே வந்தவரும் அவர்தான். இதெல்லாம் சாட்சாத் பகவானுக்கு அப்படியே பொருந்துகின்றது. நமக்கு கிடைத்த தெய்வ அருள் குரு, கிடைத்த தெய்வமும் அருளே ஸ்வரூபமாக இருப்பவரும், நமக்கு கிடைத்த மாபெரும் சத்குருவும், அனைத்தும் இந்த மும்மூர்த்திகளும் பகவான். நாம் செய்த ஒரு புண்ணியம் பகவானிடத்திலே வந்து சேர்ந்தது. இப்படி குருவாச்சக கோவையிலே குருவானவர் முற்றிலும் அகர்த்தாவாக இருந்து சீடனையும் அகர்த்தாவாக்குகின்றார். அவர்தான் உண்மையான குரு என்று கூறுகின்றார். மற்றைய பெரியோர்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள். இந்த மௌனோபதேசத்தை, மௌனத்திலே தான் நான் கற்றேன் என்பது கந்தர் அனுபூதியிலே அருணகிரியார் முருகப்பெருமான், "சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே." சும்மா இரு சொல்லற என்று முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் செய்தார். அம்மானா அம்மா அப்படின்னு வியத்தல் ஒன்று. இன்னொரு பொருள் பிளஸ் மா, அந்த பெரிய பொருள் எனக்கு புரியலையே. மாபொருள், மாவ பொருளோட கூட்டுங்கள். மாபொருள் ஒன்றும் அறிந்திலனே என்கிறார். கந்தர் அனுபூதியிலே, "யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மையல் போய் அறம்மை புணர்வீர் தாமே நடவீர் நடவீரினியே." யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும், நான் இவ்வளவு படிச்ச கல்வி அத்தனையும், சர்வசாஸ்திர பாண்டித்யம் அத்தனையும், எம் அறிவும் என்னுடைய, அதனால நான் பெற்ற
இன்டெலிஜென்ஸ், அந்த விஸ்டம், அதுவும் இத்தனையும் கடைசியில பார்த்தா, நான் என்ற ஒருவன் தனித்துவப்பட்டு இதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டு போவதற்காக முருகப்பெருமான் எனக்கு கொடுக்கவில்லை. தாமே பெற வேலை அவர் நான் இப்போது அவரோடு ஒன்று கலந்து விட்டேன். நான் பெற்ற அறிவும், வேதிய கல்வியும் எல்லாம் இப்ப முருகப்பெருமானைத்தான் போய் சேர்ந்தது. எனக்கென்று தனித்துவம் எதுவும் இல்லை. ஆகவே தாமே பெற வேலவர் தந்ததனால், பூமேல் மையல் போய் அறம்மை புணர்வீர். இந்த உலக வாழ்க்கையிலே பூனா உலகம், மேல் மையல் போய் இந்த உலகாதி சுகங்களாகிய அந்த மயக்கம் போய், அறம்னா தர்மம். இங்க அறம் மெய்ப்புணர்வீர்னா மெய்னா சத்தியம். சத்தியத்தையோடு ஒன்று கலந்து விடுங்கள். புணர்வீர். அதிலே ஒன்று சேர்ந்து விடுவீர்கள். உங்களுக்கு உள்ளே அந்த மெய் மெய்ப்பொருள் உங்களுக்கு உள்ளே இருக்கின்றது. இங்கே அறம் என்பது தர்மம். தர்மம் என்பதற்கு பொருள் நெறைய இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா, அவன் தர்மம் அப்படி. அவனுடைய இயல்பு அப்படி. அவரு என்னப்பா 25 கிலோமீட்டர் என்ன கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போறாருப்பா. அந்த கேரளால நட்டு நடு ராத்திரில ஒருத்தர் என்ன அப்படி பண்ணார். ஒரு அடியவர். இல்லன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க ஸ்ரீராம்ஜி. அப்படின்னு ராத்திரி 12 மணிக்கு கொண்டு வந்து விட்டுட்டு, அப்பதான் அந்த பஸ்ஸ கரெக்ட்டா உங்களுக்கு பிடிக்க முடியும். நீங்க மறுநாள் கார்த்தால நீங்க சென்னைக்கு போறது ஈஸியா இருக்கும். நான் நெனச்சே பார்க்க முடியாது. ஏன் 25 கிலோமீட்டர். அதுக்கெல்லாம் நம்ம என்னத்த திருப்பி செய்ய முடியும்? அத நான் வந்து அவருடைய நண்பருக்கு இங்க சென்னையில சொன்னப்போ, அவருடைய இயல்பு அப்படி. அப்படி அவர் செய்யாட்டா தான் நான் ஆச்சரியப்பட்டுருப்பேன். அதுதான் அறம். அதான் அவருடைய தர்மம்னாரு. அதுதான் இங்க அர்த்தம். பூமியில் மையல் போய் அறம்மை புணர்வீர். அந்த மெய்ப்பொருளாக அதிலே ஒன்று கலக்கின்ற இயல்பை அடைவீர்களாக. அந்த தர்மத்தை நீங்கள் அனுசரியுங்கள். நாமே நடவீர் நடவீர் இனியே. இப்போ இந்த ஆத்ம ஞானத்தை அடையாமல் இருந்தேன். இப்போது நான் அடைந்து விட்டேன். அதனோடு ஒன்று கலந்து விட்டேன். இது எல்லாம் டோட்டலா மறந்துருங்க. ஏன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாமே நம்முடைய கற்பனை. பத்தனார் என்னுமிட்டே பந்தமுத்தி சிந்தனைகள்ன்றார் பகவான். நான் கட்டுண்டவன் பக்தன் என்னுமட்டே அப்படி இருந்தா தான் நான் பந்தப்பட்டேன் என்பதும், இப்பொழுது நான் முக்தி அடைந்து விட்டேன் என்ற சிந்தனைகள் எல்லாம் அப்பதான் வரும். பக்தனான் ஆர் என்று பார்க்குங்கால், இப்போது கட்டுப்பட்டவன் நான் யார்? என்று உங்களையே நீங்கள் உள்ளே ஆழ்ந்த நான் யார் என்று பார்த்துக் கொண்டால், சித்தமாய் நித்தமுத்தன் தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை. உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த நித்திய முத்தன், அந்த ஞானி உங்களுக்குள்ளே இருப்பதை, நீங்களே ஞானமாக இருப்பதை உணர்ந்து நித்தமுத்தன் தான் நிற்க அங்கே எழுந்தருள பந்த சிந்தை பற்றுமோ? நான் பந்தப்பட்டு விட்டேன் என்ற சிந்தை மறுபடியும் இருக்குமோ? முத்தி சிந்தை முன் நிற்குமோ? நான் முக்தி அடைந்து விட்டேன் என்பது மட்டும் வந்து முன்னாடி உங்ககிட்ட வந்து சொல்லுமா? எல்லாமே கற்பனைகள் என்கிறார். அததான் இவர் நாமே நடவீர் நடவீர் இனியே. ஆனது ஆச்சு விடுங்க. இனிமே மூவ் ஃபார்வர்ட். இது ஒரு அற்புதமான விளக்கம் இந்த பாட்டுக்கு. இந்த விளக்கம் இருக்கே, பகவானுடைய இந்த தத்துவம் நான் யார் தத்துவம் புரிந்தால் தான் அருணகிரியாருடைய இந்த கந்தர் அனுபூதியிலே இருக்கின்ற இந்த பாடலினுடைய யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற அவருக்கு அவரே பெற்றுக்கொள்ள வேலவர் தந்ததனா இல்ல புரியவே புரியாது. தியரட்டிக்கலா இதை எக்ஸ்பிளைன் பண்றவா நெறைய தமிழறிஞர்களை நான் பார்த்திருக்கேன். அவர்கள் மீதெல்லாம் எனக்கு ஒரு பரிதாபம் தான் தோன்றும். இப்படி படிச்சுப்புட்டு ஒப்பிக்கின்றார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி, அத ஒரு அக்ஷர பிசகு இல்லாமல் அவருடைய புத்திசாலித்தனத்தினாலே சொல்கின்றார்கள். அதற்கு உள்ளே இருக்கின்ற தாத்பரியம் என்ன என்பது இவர்களுக்கு புரியாததற்கு காரணம், இவர்கள் பகவானிடத்திலே வரவில்லை. நாமே நடவீர் நடவீர் இனியே. Forget all other things. Just get along with our experience of self. With this experiential knowledge of self. இதுதான் அருணகிரியார் நமக்கு சொல்ல வருவது. இப்படி முருகனாரும் கூறியிருக்கிறார்.
சும்மா நிற்கெனச் சொல் ஆற சொல்லி கடை கணித்தாய். சும்மா நிற்கெனச் சொல் ஆற சொல்லி கடை கணித்தாய். அம்மா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. அம்மா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. சும்மா நிற்கெனச் சொல். நீ சும்மா இரு. சும்மா இரு சொல் அறையென்றலுமே என்ற அருணகிரியார் சொன்ன மாதிரி இவருக்கு எனக்கும் பாவம் அதை சொன்னார். முருகப்பெருமானாக எனக்கு சொன்னார். சும்மா நிற்க என சொல் அறச் சொல்லி கடை கணித்தாய். சொல்லாமல் இதை நீங்கள் எனக்கு சொன்னீர்கள். அம்மா உன்னை அல்ல. இங்க ஆம் பிளஸ் மாம் பிரிக்க முடியாது. முருகனார் சொல்ற அம்மானா என் தாயேன்ற. அம்மா இப்படி பெரும் கருணையோடு என்னை காப்பாற்றியதே. உன்னை அல்லால் உங்களை விட்டா இனி யாரை நினைக்கேனே. வேற யாரை என்னால ஐ won't திங்க் ஆஃப் எனி அதர் கார்டன் இல்ல. ஐ கான்ட் திங்க். என்னால நினைக்க முடியலையே. யாரை நினைக்கேனே என்று தன்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்லிக்கிறார் முருகனார். தாய்மான சுவாமி இதை சொல்றார். சற்றும் வாய் பேசா வண்ணம் வகை செய்தான் தோழி. சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. சொல்லாம சொல்லி என்னை சொல்லற நிற்கச் செய்தே. சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. என்னால வாயை திறக்க முடியல. முழு மௌனத்திலே மெய் வாய் கண் மூக்கு செவி ஒண்ணுமே செயல்பட முடியாத அளவுக்கு என்னை செய்து விட்டார் என்னுடைய மௌன குரு என்கிறார் தாய்மான சுவாமி. சொல்லாமல் சொல்லி ஏமாற்றி எல்லா சொத்தும் பறித்தென்னை சோம்பேறியாக்கி தன்னை போல் ஆண்டியா செய்தார். என் தாய் போல வந்து தனிப்பட செய்தார். உன்னை கோடு என்று கேட்டார். நான் ஓடி ஒளிந்தாலுமே விட மாட்டான். தன்னையே நம்பிடச் சொல்வார். யாரும் நான் என்றெழுந்தால் தன் சக்தியால் வெல்வான். என்னை விடாதவன் என்றே நான் எல்லோரையும் விட்டு அவன் பின்னே சென்றேன். சாதுவம் சுவாமி சொல்லாமல் சொல்லி ஏமாற்றி எல்லா சொத்தும் பறித்து என்னை சோம்பேறியாக்கி தன்னை போல் ஆண்டியா செய்தார். மறக்க முடியாத வார்த்தை. அவருடைய அனுபவம் இது. இதனாலதான் பகவான் ஒரு தனிப்பாடல் ஒன்றுல சொல்லியிருக்கார். மௌனம். இந்த மௌனம் என்றால் அது என்ன தெரியுமா? உள் எழும் ஒரு மொழி. நமக்கு உள்ளே பொங்கி பொங்கி பெருகி எழுகின்ற ஒரு மொழி. அந்த மௌனம் தான் உண்மையான மொழி. அந்த மொழி எப்படிப்பட்டது தெரியுமா? அருள் நிலையே. The state of grace. அருளே ஒரு நிலையாக இருக்கின்ற அந்த ஒரே ஒரு நிலைதான் இருக்கு. சொப்பன ஜாக்கிர சுழுப்தி என்று சொல்கிறோமே, இந்த உறக்க நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை, இவையெல்லாம் நிலை அல்ல. அந்த அருள் நிலை ஒன்றுதான் உண்மையான நிலை. அது அந்த அருள் நிலையினுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா, அது மௌனமாக இருக்கின்றது. இப்படி தான் உய்வகை ஏதுடைய அருணாச்சலா என்று கேட்டவர். அவ்வாறு நீ மௌனத்திலே அவர் அருள்பாலித்ததை தன்னுடைய அனுபவமாக கூறுபவர். என்னை அப்படி செய்து விட்டார் என்று கூறுபவர். தான் மௌனையாய் கற்றதையும் மௌனியாய் கற்போன் மலராதிருந்தான் என்று பின்னாடி கற்போன் என்றால் கற்பவன் ஒரு பொருள் இருக்கு. அது அங்க பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கற்போன்றதுக்கு எல்லாரும் கல்போன், கல்லை போல அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவா. அப்படியே சேர்த்து கற்போன்னாலே ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி நான் மௌனியாய் கற்போன் மலராதிருந்த உலகாதி சுகங்களுக்கு மலராமல் இருந்தார். மௌனத்திலே முற்றிலும் அகர்த்தாவாக்கி விட்டார். தாமும் அருணாச்சலமும் மதுவென வண்டன ஆன்ம சுகத்தில் மயங்கி கிறங்கி அதிலே அப்படியே அந்த ஆன்ம தேனிலே
ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் நேர் நிற்கின்றதை 41வது பின்னாலே வருகின்ற பாடலில் கூறுகின்றார். இப்படி தம்முடைய சத்குருவாம் அருணாச்சலேஸ்வரர் சும்மா இருப்பதை இந்த பாடலிலே கூறியவர், அவரைப் போல தானும் ஆத்ம சுகத்திலே தோய்ந்து சோம்பியாய் இருப்பதை, சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடின் சொல்வேர் கதி என் அருணாச்சல், சொல்வேறு என் கதி அருணாச்சலா என்ற அடுத்த பாடலிலே இந்த அனுபவத்தை மேலும் விரித்து உரைக்கிறார். இந்த 36வது பாடலோடு நாம் தொகுதி 1 நிறைவு செய்கிறோம். இந்த பாடத்திட்டத்திலே நாம் 3 தொகுதிகளாக இதை பிரித்திருக்கிறோம். ஒரு தொகுதியையும் 3 பிரிவுகளாக ஆக்கியிருக்கிறோம். இந்த ஒரு தொகுதியிலே 36 பாடல்கள், ஒரு பிரிவிலே 12 பாடல்கள். இது பயிலுவதற்கு எளிதாக இருப்பதற்காக நாம் இவ்வாறு பிரித்திருக்கிறோம். இப்போது தொகுதி 1 இருக்கின்ற 36 பாடல்களையும் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து தொகுதி 2 பிரவேசிக்க இருக்கிறோம். அதிலே பிரிவு 4. அது குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக the numbering has been done continuously. தொகுதி 2 4, 5, 6 3 தொகுதிகள். பிறகு தொகுதி 3 7, 8, 9. 9 × 12 108 கன்னிகள். இப்படி இந்த பாட அமைப்பு இருக்கின்றது. தொகுதி 2ற்கு அந்த தொகுதி 2 பிரிவு 4 அதை ஆரம்பிப்பதே சோம்பியாய் சுகமுண்டு சும்மா இருந்து, இப்படியெல்லாம் ஒரு ஆன்மானுபவத்தை நமக்கு கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்துகின்றது. இதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை, இந்த தொகுதி 1 இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ கூர்மமும் மச்சமாதி தசவித கோலமெடு தோய் நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ சன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.